தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய்ச் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்கப் பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளைக் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 24ஆம் வாரம் செப்டம்பர் 19ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லா ஊருக்கும் ஊர் ஊரா போறாரு, நகர் நகரா போயிட்டு இறையாட்சியை அறிவிக்கிறார் நற்செய்தியாக. ஓகேங்களா? ஸோ அப்ப அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? எல்லா மக்களும் இருந்தாங்க. சீடர்கள் இருந்தாங்க, அந்த 12 சீடர்கள். அப்புறம் பெண்கள் கூட இருந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துல போகணும், வரணும், அங்கே போகணும், மலை மேலே ஏறணும், ஆற்ற கடக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இரவும் பகலும் மலை மேடுகள், அப்படியே காடு பள்ளம் மேடு அப்படின்னு போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர்களும் பெண்களும் அவரை பின்பற்றி இருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஏசப்பா மேலே ஒரு அன்பு வைத்திருந்தாங்க, அவர் மேலே ஒரு பக்தியோடு இருந்தாங்க. ஓகேங்களா? இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுவும் பாருங்க, கடைசியா அவர்கள் தங்கள் உடைமைகளைக் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஓகேங்களா? அவங்க கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்தார்கள். நாமளும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்யணும். நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அத வைத்து என்ன பண்ணணும்? பணிவிடை செய்யணும். எப்படி பணிவிடை செய்றது? ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். ஓகேங்களா? முடியாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு நம்ம ஏதாவது ஆ மணி கொடுத்தோ, இல்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்து நம்ம உதவி செய்யலாம். ஓகேங்களா? அண்டு கடவுள் நமக்கு நல்லது செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றணும். நான் வேண்டுறேன் கிடைச்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அவ்வளோ பலன் பெற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணணும்? ஏசப்பா நமக்கு நல்லது செய்யும்போது நாம அவரை பின்பற்ற ஆரம்பிக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.